ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடிப்புல வெளியாக இருக்கிற இடிமுழக்கம் படம் 22வது புனே சர்வதேச திரைப்பட விழாவுல திரையிட தேர்வாகி இருக்கு. இது அந்த படக்குழுவை சந்தோஷப்படுத்தியிருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, தர்மதுரை, கண்ணை கலைமானே, மாமனிதன் போன்ற படங்களை இயக்கியவர் சீனு ராமசாமி. இவருடைய படங்கள் மனித உணர்வுகளை யதார்த்தத்தோடையும் அழகாகவும் சொல்லக்கூடியவையா இருக்கும். இவர் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ், காயத்ரி உள்ளிட்ட பலர் நடித்த இடிமுழக்கம் படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஸ்கைமேன் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலின் கலைமகன் முபாரக் தயாரிக்கிறாரு. என்ஆர் ரகுநந்தன் இசையமைத்திருக்கிற இந்த படத்துக்கு வைரமுத்து பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுல இருந்தே மக்கள் மத்தியில ஆர்வம் நிலவி வந்த நிலையில இன்னும் சில தினங்கள்ல படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கு முன்னாடியே இடிமுழக்கம் 22வது புனே சர்வதேச திரைப்பட விழாவுல திரையிட தேர்வாகி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி இயக்குனர் சீனு ராமசாமி பேசும்போது, இடிமுழக்கம் புனே சர்வதேச திரைப்பட விழாவுல திரையிட தேர்வானதுல தனக்கும் தன்னுடைய படக்குழுவுக்கும் பெரும் மகிழ்ச்சி. இது ஒரு சமுதாயத்தின் மகிழ்ச்சியும் கூட. இந்த விழாவுக்காக தகுதி பெற்ற இந்த படம் ரசிகர்கள் மனசுலயுமே இடம்பெறுவதற்கான தகுதியை பெறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே சமயம் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனமான ஸ்கைமேன் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தரப்புல இருந்தும் தங்களுடைய படம் தேர்வானதை நினைத்து பெரும் மகிழ்ச்சியில இருக்கிறதோட மேலும் இது போன்ற பல படங்களை தயாரிக்க உற்சாகத்தை கொடுத்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மாமனிதன் படம் பல திரைப்பட விழாக்கள்ல பங்கேற்று நிறைய விருதுகளை வாங்கினது போல இடிமுழக்கம் படமும் அதை தொடரும்னு சினிமா வட்டாரங்களை எதிர்பார்க்கப்படுது. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.